படிக்க போய் போகணும் என்ன வேணாலும் நான் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுவேன்? என்ன ரூல்ஸ் இருக்குது? 4 வருஷமா நான் கட்டி நான் குடும்பம் நடத்திக்கிறேன். என்ன 4 வருஷமா பாத்துக்கிறேன்? 4 வருஷமா நான் வச்சு குப்பை கொட்டினேன். அது கூட நல்லா வாழ்ந்தேன். இப்போ என்னன்னா எங்கள் அண்ணன் சண்டெல்லாம் வந்துட்டுக்கிறான். நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நானே என் ஒய்ஃபோ இல்லை லைஃப் ஃபுல்லாக நான் வாழ்ந்தேன். நானே செப்பரேட்டாக தூரமாக போயிடலான்னுக்கிறேன். நானே குறுக்க இந்த கௌசிக் வந்தா இப்போ என்ன வேணும்? எங்கள் ஒய்ஃப் என்ன மேடம் நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. இவரோட மாமியாராமா நீங்க? என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு மேம். அது அவன் கூட நல்லா சந்தோஷமா தான் இருந்துச்சு மேம். எத்தனை பசங்க உங்களுக்கு? 7 பசங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா? ஆமா மேடம். ஏன் விட்டுட்டு வந்தா? இவன் கூட பேசின்னு விட்டுட்டு வந்துச்சு. அவன் ரொம்ப நல்லவன் மேடம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நீங்க எதுவும் சொல்ல அது மாட்டீங்க? எதுனால மேடம் நானு சொன்னேன் மேடம். சொல்லி நான் வீட்டை விட்டே துரத்திட்டேன் மேடம். எப்படி உங்க பொண்ணுக்கு இவரோட பழக்கம்? நாஸ்டா கடை வச்சிருந்தேன் மேடம். இவன் வருவான் நாஸ்டா சாப்பிட்றதுக்கு. பொதுவாக வருவாங்க. நாஸ்டா கடைனா எல்லாரும் பொதுவாக வந்து சாப்பிட்டா போவாங்க. நல்லா தான் இவன். ஆனால் இவன் நல்லவன் மேடம். நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி உனக்கு ஒன்றும் தெரியுது இல்லை. எப்படி பேசணும் என்ன பண்றோம் நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை கேட்குவான் மேடம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவன் ரொம்ப நல்ல பையன். புருஷன் வந்து வீட்டுக்கு இட்டுன்னு போறதும் பேசுறதும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பழகுந்து இவங்களுக்கு லவ்வா முடிஞ்சிச்சு. ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. 3 மாசத்துக்கு முன்னால இவங்களுக்கு ஏதோ ஒரு சண்டை இருக்குது. 15 நாள்ல இருந்து அதுக்கு மனசு கெட்டுச்சு. எனக்கு புருஷன் இல்லாத குறை அந்த பொண்ணு தாத்தி தைக்க முடியும். அவன் செத்துறான் இந்த பொண்ணு பயம் வச்சுக்குது. இந்தாண்ட இவன் செத்துறான் பயம் வச்சிருந்து என் புள்ள அப்படி ஆயிட்டு மேடம். ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கை வட்டத்தில. சொந்தக்காரெல்லாம் இன்னும் பொண்ணு இப்படி பண்ணுது என்ன அவமானமா பேசுறாங்க மேடம். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம். புருஷனை விட்டு வரும்போதே நீங்க கரெக்டா கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாது. விட்டுட்டீங்க? விட்டுட்டா இல்ல மேடம். அப்ப கூட நான் சண்டை போட்டு அடிச்சேன் எல்லாம் பண்ணேன். நல்ல தவம் இருந்து பெத்து எடுத்த ராணி மகாராணி. உங்க பொண்ணு பிரச்சனை பண்றாளா இல்ல இவரோட அண்ணன் பிரச்சனை? அவங்க அண்ணத்தை மட்டும் 6 மாசமா நான் தேடி இருந்தவன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர்? உங்க பேர் என்ன? பிரபு. என்ன வேலை செய்றீங்க? கார்பரேஷன். இவர் யாரு? தம்பி. இவரோட பொண்டாட்டி கேள்மா. உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. இதே நீ கட்டின பொண்டாட்டி நான் வச்சுனா உனக்கு எப்படி இருக்கும்? நீ நல்லா பாக்குறல. நான் நல்லா பாக்குறேன்னு சாவடிக்கிறேன்னு ஒண்ணுக்கு அது தேவையில்லை. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு தேவையில்ல. நீ பாக்கலாம் தான் நீ சொல்றேன். அது உனக்கு அது தேவையில்லை. நான் பாக்குறேன்னு சாவடிக்கிறேன். அது நான் தாலி கட்டின பொண்டாட்டி. நீ எப்படி சாவடி? சாவடிக்கு போய் போகணும் என்ன வேணாலும் நான் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுவேன்? ரூல்ஸுக்குது. நான் ரொம்ப கோவக்காரன். கண்ட துண்டமா வெட்டி பிடிவேன். பொண்டாட்டி நீ பாக்கலாம் என்கிட்ட சொல்லுறது. நீ பாக்கலான்ட்டு நான் பாக்குறேன்னு பாக்குறது இல்லையோ? ஏன் உங்க அம்மா இல்லையா பாக்குறதுக்கு? ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் அது பாக்கல. அவன் பாக்குறது இல்லன்னாக்கா அப்போ நீ தம்பி பண்ணிட்டு நீ போயிட்டு வேற. உங்க 2
2 பேரும் இதுல அது மாட்டிக்கின்னு அது சாவுறதா பொலிக்குதான்னு இவ்வளவு தூரத்துக்கு வந்துக்குது. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? பாட்டில் பீஸ் குத்தி ஒடிக்கிறது, நான் தொண்டை அறுத்துக்கிறது நீ இல்லைனா யார் பொண்டாட்டி கொசரம் யார் அடுத்து சாவுறது? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. நீ அடுத்து சாவுற மாதிரி நீ ஏன் பொண்டாட்டி மேல நீ நான் காசு வச்ச? ஆசை வச்சு சாகுறதுல தாலி கட்டணுமா நானு, நீ இல்ல. நீ அது சொல்லிக்கணும். கூத்தியா இல்ல நான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏண்டால சொல்லக்கூடாது, அதுகிட்ட சொல்லிக்கணும். அதுகிட்ட சொல்லி வாழ்றேன்னு சொன்னா கூட நான் விடுறது இல்ல. சரி கூப்பிடு. 4 வருஷமா நான் கட்டி நான் குடும்பம் நடத்திக்கிறேன். என்ன 4 வருஷமா பாத்துக்கிற? ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. என் வீட்டுல உட்கார வச்சு நாய்க்கு சோறு போடுற மாதிரி சோறு போட்டு போட்டுருவ. போயா வாங்கல காசு. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால். சுந்தரி நான் தானே. கேளுங்க மேடம், 2 பேர்ல யாரு வேணும் நீங்களே கேளுங்க மேடம். நீ பொத்திட்டு உட்கார்ற. லக்ஷ்மி என்ன இது? அவர் என்ன பாத்துக்கிறது இல்ல மேடம், அவர் சும்மா சொல்றாரு மேடம். அவர் அங்க தொடு போய் வச்சுக்கின்னு அவர் நல்லா பார்த்துருந்தா நான் ஏன் மேடம் இப்படி பண்ணிருக்குவேன்? ஆசவம் மேல் வச்சதுக்கு அடிச்சாடியும் வலிக்கலையே. பண்ணிருக்குவேன். இது 3வது புருஷனா? அதுதான் மேடம் தப்பு. இதுதான் என் வாழ்க்கையே. எப்படி ஆயிடுச்சு? புருஷனோட அண்ணன் கூட தொடர்பு வச்சுப்பியா நீ? என்னதான் உனக்கு ப்ராப்ளம்? இங்க பாரு. ப்ராப்ளம் எனக்கு அவர் வேண்டாம் மேடம். எனக்கு ஒன்னும் கவலை இல்ல போடி தங்கம் போ. சண்டை முன்னாடி புருஷனை ஏன் விட்ட? அது கேளுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏன் விட்ட? அவர் அவ்வளவு நல்லவர் சொன்னாங்க உங்க அம்மா. நல்லவரு தான். இவரு எங்க கடைக்கு வருவாரு. பழக்காயிடுச்சு. பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு. அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்க. அப்போ பழக்கம் ஆயிடுச்சு அவரு. அவன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு சூடு வச்சான். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். நான் என்ன பண்றேன்? இங்க 2 பேரும் வேணாம் மேடம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. புள்ளைங்க கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லையா? மேல நான் இஷ்டம் பேச மாட்டேன்னு சொல்லுது மேடம். இவன் கூட இங்க பாரு, இவன் கூட சொல்லட்டுமா என் கண்ணா. நீ இல்லன்னு எனக்கு 10 பொண்ணு. இதுக்கு மேல நீ பேச டங்கு வா வந்து போடா உனக்கு. என்ன நியாயமா மேடம்? மேம், நான் அவ்வளவு பேரை வச்சுக்கினா கூட உன் காலத்துல தான் நான் வந்து விழுவுறேன். 5 நாள் உடம்பு சரியில்லைன்னு பார்த்து 1 நாள் லீவ் போட்டு என் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய்க்கிறாரா கேளுங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்தே ஏன் இந்த சோதனை? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னன்றாரு, டாக்டர் கிட்ட போலாம் செக் பண்ணலாம், உனக்கு வந்து அவ்வளோன்னு நான் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஐயா தோர இது சுயநல பூமி. ஐயா தோர இவங்க 2 பேரால சாவா, ஆனா 2 பேரும் வானா. இப்போ 1 வாரமா எங்க இருந்தீங்க? 1 வாரமா வேளாங்கண்ணிக்கு போனோம். யாரோட? கரெக்டா சொன்ன. கூட சண்டை வரும், கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் கருத்து வேறுபாடுகள் வரும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது வாழ்க்கை. எப்போ இருக்கா தம்பி பொண்டாட்டியோட தொடர்பு வச்சுக்கிறாரோ அவரை எப்படி நீ நம்பலாம்? அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசணும் மேம். இப்போ அவரு பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவர் எப்படி மேம் விட முடியும்? கல்யாணம் பண்ணிக்கோ. கிளம்புப்பா, கிளம்பு. நல்லபடியா வாழ பாருன்னா என்ன இன்டர்ஃபியர் பண்ணாது. போ. தோத்துக்கிட்டே இருக்கீடா.
கண்ணத்தோட கூட்டிட்டு போங்கம்மா.